2025 ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு. முதல்ல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள், சாதகமான அம்சங்கள், பாதகமான அம்சங்கள், அப்புறம் பரிகாரம். ஜாதக கட்டங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாங்க. புதன், குரு, சுக்கிரன் 7ல் இருக்கிறாங்க. கேது 9வது இடத்துலையும், செவ்வாய் 10லையும், சனி 4லையும், ராகு 3லையும், சூரியன் 8லையும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜாதக கட்டங்கள். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்த்தாம்ஷ்டம் சனி, அது 4வது இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம், அதாவது ஜூலை 13லேருந்து சனி வக்ரம் ஆக்குறது. ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி 4வது இடத்துல இருந்து தொல்லை கொடுக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சனி வக்ரம் ஆகிறதுனால கெட்டவன் கெட்டிடில், அதனால் வரக்கூடிய சாதகமான அம்சங்கள் எக்கச்சக்கமாக தனுசு ராசிக்கு வரப்போகுதுங்க. அதே நேரத்தில் பாதகமான அம்சங்கள் இல்லைன்னு கேட்டால் இருக்குது, அது சிறிய அளவில் தான் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாங்க. முதல்ல சாதகமான அம்சங்கள் பார்த்துடலாங்க. எந்த விலை விற்றாலும் தங்கம் வாங்கக்கூடிய ராசிகளில் ஒன்று வந்து தனுசு ராசி. இந்த ஆடி மாதத்தில் உறுதியாக வந்து இவர்கள் வந்து தங்கம் வாங்குவார்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகிறது. மனைவி விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வந்து சுத்தமாக நீங்குங்க. தொழிலில் ரொம்ப நல்லா இருக்கும். வேலைகள்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சிறப்பாக வந்து வேலைகள் நடைபெறும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு இவங்க போயிட்டு வருவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு கடவுள்கள் வணங்குறதுக்காக வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து தேடி போய் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை வணங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் தென்பட்டு வருகிறது. தந்தேடுன்னு இருந்து வந்த கருத்து வேறுபாடு வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்னும் சொல்லப்போனால் அது முற்றிலும் நீங்கும்ன்றத வந்து நம்ம வந்து சொல்லலாம். பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமாக அதிகரிக்கும். வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இவங்களுடைய பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்குங்க. இது வரைக்கும் இவங்க பேசினா இவங்களை மதிக்காமல் இருந்த ஆட்கள் கூட இவங்க பேசுகிறத வந்து என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கல்வி பயிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல அருமையான ராசிகள் வருகிறது. இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வந்து விஐபி தொடர்புகள் ஏற்படும். புத்தி கூர்மை, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு குருவும் புதனும் 7ல் இருக்கிறதுனால சாதுரியம், வாக்கு சாதுரியம், புத்தி கூர்மை, எந்த ஒரு நெருக்கடியிலும் வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகள், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் ஆடி மாதத்தில் இவர்களுக்கு உண்டான விஷயங்கள். வம்பு வழக்குகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தால் அது எல்லாமே வந்து நீங்கிடுங்க. கடன் தொல்லைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. அரசியல்வாதிகளுக்கு சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையான மாதம். குறிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல், வட்டி தொழில், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அருமையான மாதம்ன்றது வந்து சொல்லலாம். தாயார் வழியில் நன்மைகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் தென்படுகிறதுங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயங்களில் வந்து இவங்க ஈடுபடுறது, வெளிநாட்டுகளுக்கு வந்து வேலைகள் தொடர்பாகவும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக இவர்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குதுங்க. சரி, இவர்களுக்கு பாதகமான அம்சங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. முதல்ல வந்து பூர்வீக சொத்தில் இருக்க தொல்லைகள் வந்து இருந்து வந்த தொல்லைகள் வந்து கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலைகாட்டும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு அதுக்கு மாத்திரை எடுக்க வருங்க. ஒரு நாள் கூட தவறாது வந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி இவருடைய தந்தையினுடைய உடல்நிலை வந்து சரிவர இருக்காது. நண்பர்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பர்களை நம்பி சொன்னீங்கன்னா அது வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க பரப்பி அதை நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க. அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் வந்து செய்கிறதுக்கு முன்னால் சொன்னாங்கன்னா அது நடைபெறாமல் போகும். அதனால் எந்த காரியம் இவர்கள் செய்தாலும் வந்து செய்து முடித்து நடந்து வெற்றி அடைந்த பிறகு சொல்கிறது தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவுரைங்க. சரி, தனுசு ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன? சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடுவதுங்க. ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றுவது. இது செய்ய செய்ய இவர்களுக்கு வந்துட்டு புதன், குரு, சுக்கிரன் 7வது இடத்துல இருக்கிறவங்க நல்ல ஆக்டிவேட் ஆகிட்டே போவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து அவர்கள் பலனை தெரிந்து கொள்ள முடியுது கேட்டுக்கொள்கிறேங்க.